ஏடா இது எந்த பிள்ளை? ஓ ஐயோ பார்க்க என்னடா தாடி எல்லாம் வளர்த்துருக்கிறான். ஐயோ எந்த பிள்ளை இருக்க அம்மாண்டு சொல்ல, ஒருக்க அம்மாண்டு சொல்லடா. ஐயோ இந்த பிள்ளை இந்த குரலை கேட்டுனான். என் ஐயா நான் இந்த தத்தெடுத்ததுல இந்த பிள்ளைய தெய்வமாக தான் நினைச்சேனா. இன்றைக்கு வந்து நல்ல செந்தளிப்பா இருக்கேன். கோயிலுக்கெல்லாம் போய் திருநூறெல்லாம் பூசி சியா அருள் தந்துட்டார். அருள் அவர் தர நீங்க இங்க வந்து எடுத்து அருள் சாராய போத்தல் எடுக்க என்னே சும்மா விட. ஐயோ காணியும் வேணாம், பூமியும் வேணும், பணமும் வேணாம். இந்த ஆசைக்கு ஒரு கொஞ்சம் தான் குடிக்க விடும். எனக்கு அது போனாங்க. ஓ ஓ ஓ அன்றைக்கு நான் வசந்துக்கு தெரிஞ்சபடியே தான் இந்த வசந்த் மூலமாக அன்றைய குடும்பமே தப்பினது. இதை நம்ம சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. இதை இழுத்து விட்டுட்டு கீழே இழுத்து விட்டுட்டு கடலுக்கு நான் குதிச்சுட்டேன். இன்ஜின் இன்ஜின் போய்கொண்டே இருக்குது. அதாவது அந்த ரெட்மில்ற விளையாடுறாப்பா. கடவுளே நான் நினைச்சேன் இதுகளும் குடும்பத்தோட சரி. அம்மா அம்மா ஒரு கதையே இல்லை. என்ன என்ன சொல்லுங்க. சாராயம் குடிக்குதுடா போத்தல் பார்த்தா தானே இருக்க வேணாம் மாறும். அம்மாண்ட கூப்பிட்டாருண்டா கால் அம்மாக்கள் விட்டு ஒரு தேத்தனி வச்சு குடிச்சிட்டு இந்த அடுப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலத்தோடு வந்து அப்படியே மண் இதில் வந்து களிமண்ணால் செய்கிறதுன்னு நினைக்கிறேன். காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நெல்லுக்காய் போட்டால் ஓண்டாப்பா வயலுக்குள்ள வடிவான குஞ்சு வடிவான பிள்ளையப்பா வயலுக்கு போட்டு சாயம் கும்பம் அடி கைக்குது. உங்கள்கிட்ட ஒரு சின்ன அன்பு பரிசு கொண்டு வந்து தந்த அக்கா கட்டாயம் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் வந்து கட்டாயம் கொண்டு கொடுக்கணும். ஓ ஓ 2 3 4 5 இது அந்த சைக்கிள் அளவில் இருக்கா பாருங்க. எங்க இருந்து படம் எடுக்க சொன்னேன். இந்த வாமா நான் வெடிக்கிட்டு கோயிலுக்கு போவேன். அந்த காரிக்காம அப்போ கோயிலுக்கு போக வெடிக்கிட்டாங்க. வெடிக்கிட்டு நிற்கிறேன். இது அவரோட கதைச்சு போட்டு அவர் சொன்னார் இருக்க அம்மாவை வச்சு படம் எடுக்கணும். என்ன இவர் கூப்பிட்டு வச்சு படம் எடுத்து விட்டுக்கிறேன். கிருஷ்ணா பேசுவா. இன்றைக்கு ஒரு ஆக்கள் வந்து படம் எடுத்து கொண்டு போயினியடா. ரெண்டு எனக்கு ஆக்களை தெரியாது. என்னையா ஹலோ இல்லை 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 ஜி ஜி இந்த மாமா நான் எடுக்க சொன்னேன். நான் படிக்கிட்டு கொண்டு நின்றேன். நான் கோயிலுக்கு போகிறதுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பருத்தித்துறையில் எங்களுடைய மாநாட கடைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். அதாவது என்னத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைய தினம் ஒரு தூர பயணம் ஒன்றில் கொஞ்சம் தூரமான ஒரு பயணம் ஒன்று வந்து வெளிக்கூட போகிறோம். அதுவும் பைக்கில் போகிறோம். அதால் வந்து ஹெல்மெட் ஒன்று இல்லாமல் போன ஒரு சுச்சுவேஷனில் வந்து மாநாட்டை வேண்டிட்டு போவோம்னு சொல்லி நாங்கள் வந்த இடத்துல வந்து ஹெல்மெட்டையும் வேண்டிட்டு அப்போ இடத்துலேயே வந்து இன்ட்ரோவையும் கொடுத்துட்டு போவோம்னு சொல்லி இடத்துல நிற்கிறோம். அதாவது இப்போ ஒரு கொஞ்சம் 2-3 நாளைக்கு முதல் வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்த இடத்துல வந்து ஒரு தொகை பணம் தந்துட்டு இதை வந்து நீங்கள் தொட்டிலடி அம்மாக்கள்கிட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அக்கா வந்து சொல்லிவிட்டு என்னட்ட வந்து தந்துட்டு போனவங்க. அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து தொட்டிலடி அம்மாக்கிட்ட கொண்டு கொடுத்து அது ஒரு சின்ன ஒரு வீடியோ, அதாவது வீடியோ எடுக்கணும்னு சொல்லி இல்லை, அவங்கள வந்து அந்த வீடியோக்களில் பார்க்கும்போது அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறேன், அவங்களோட அந்த ஒற்றுமை, அவங்களோட அந்த ஒரு காதல், அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகின மாதிரி ஒரு ஃபீலில் வந்து நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதே மாதிரி நான் நேற்று ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோண்ட போட்டுட்டு என்ன கண்டென்ட் இன்றைக்கு செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோண்ட போட்டு அது கீழே நான் அழுகி விட்டேன்னா அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து தொட்டிலடி அம்மாக்கிட்ட போயிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லி. அப்போ நானுமே யோசிச்சோம் ஓகே அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அவங்கள வந்து விரும்புகிற அந்த ஒரு ரீதியில் வந்து நாங்கள் இப்போ அவங்கள போயிட்டு
அவங்கள்ட்ட நாங்கள் போனாலுமே வந்து நிறைய சந்தோஷப்படுறவங்க. அப்போ வந்து அந்த சந்தோஷத்தையும் கொடுத்து இந்த சந்தோஷத்தையும் கொடுத்து அவங்கள கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் ஒரு மகிழ்ச்சியாக வந்து பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு வந்து வழி விட்ருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான வெயில். உண்மையிலே வந்து இங்கே மாணவராம் வந்து என்னமா தான் வேலை செய்கிறான்னு சொல்லி தெரியும். இங்கே பாரு பேன் சுற்றுது ஒரு பக்கம், ஆளும் வந்து பயங்கரமான ஒரு இதில் நிற்குது. ரோட்டு ஒர்க்கு அதோட இந்த வெயில் என்ன நெருப்பு தான், நெருப்பும் சோறும் தான் பார்க்குறவனுக்கு. மண்ணெண்ணெயில் எல்லாம் உடம்புல பட்டு இருக்க எப்படி இருக்குன்னு அது உண்மைதான். இப்போ இல்லை இதில் வந்து அந்த என்னடா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேணும், இந்த உணர்வுகளை புரிஞ்சு கொள்ள வேணும். அதான் என்னுடைய இது கட்டாயம் வந்து பார்க்கணும். வந்து இந்த இல்லை இதுக்கு சம்பவம் இருக்குது கவிதாஸ். நான் 7ஆம் கட்டத்துக்கு தான் இந்த கெடுக்கு மேய்ஞ்சி நான் முதலாவது. அதுக்கு பிறகு அங்கே எனக்கு காட்டினா தெரியும் என்ன மாதிரி இந்த கடை இருக்குன்ட்டு. குப்பை ஏற்றி கொண்டு போவாங்க தெரியுமா? குப்பை ஏற்றி கொண்டு போகிற டிராக்டர் இருக்கு தானே, அப்படித்தான் இருக்கு குப்பை ஏற்றி கொண்டு வர டிராக்டர் மாதிரி. இல்லை நான் நீங்கள் சொல்லாட்டி நான் அடுத்த கதையாக வந்து தான் கதைக்கு எடுத்து நான் அந்த வெக்க ஹீட் தாங்க இல்லாமல் பச்சை மட்டையை வந்து மேலே போட்டிருக்குது. வந்து அவ்வளோ ஒரு வெயிலாக இருக்குது, பயங்கர ஹீட். அதுவும் வந்து வேலையும் வந்து ஒரு அப்படியான ஒரு நெருப்புஞ்சோருமான வேலை. கண்டிப்பாக மண்ணெண்ணெய் வைக்கையுமே இது தெரியாது. மண்ணெண்ணெய் வைக்க நீ வெயில் வைக்க அது மண்ணெண்ணெய் வைக்கன்றதை விட மண்ணெண்ணையும் வாயால் குடிச்சு கொண்டு இருக்கிறோம். குடிக்கணும் அடிக்கடி, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கணும். கொஞ்சம் குடி போகும், இழுக்க கொள்ள கொஞ்சம் போகும். அப்போ நேற்று நிற்க ஒரு படி சொன்னால் இதெல்லாம் போடுற நேரம் பெய்யாமல் ஒரு வெக்கை இல்லாமல் நீட்டான இது இருக்குதான் என்னண்டு கேட்டேன். இப்போ ஒரு சோழியும் இல்லை வீட்டை ஃபேனை போட்டு படுக்கலாம் தானே. அப்போ அவன் வாழ்க்கை அப்பதான் நான் நினைச்சேன் நல்ல ஒரு கருத்தை அவன் சொல்லி போட்டு போறான். எல்லாருக்கும் செட் ஆகும், எல்லாருக்குமே செட் ஆகுது. உண்மையா நேற்று எல்லாம் காய்ச்சல்ன்றது மாதிரி சரி தானே இருந்தேன்னா நான் அப்படி என்ன செய்யறது. இதுல வரும்போது ஒரு சில வேலை வந்தாலும் ஒரு பிரியசனமா இருக்குமன்றது தான். இப்போ இந்த வேலை வந்து முடிஞ்சுது, இந்த வேலை வந்து எல்லாம் செய்து முடிஞ்சு பிரித்து போட்டுனது. அதே மாதிரி இதுக்கு வந்து இப்போ இந்த கெட் வந்து மாற்றணும். அப்போ அதுக்காக ஃபுல்லாக எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். க்ளீன் பண்ணி முடிஞ்சுது. இந்த ஹெட்டை வந்து மாற்றணும். இப்போ மாற்றி தான் கொடுத்தா தான் ஓடுவாங்க. ஏன்னா நம்பிக்கை உங்களோட இன்ஜின் என்ன எப்பானோ என்ன விளாகும் இதை கேட்குறீங்களா இந்தியா கேட்குறீங்க? உங்களோட இன்ஜினியர் இப்போ என்னென்னா இப்போ நார்மலாக இப்போ இந்த வேலை ஒரு பக்கம், அங்கால வேனோட்டங்கள் ஒரு பக்கம், அப்படி மாறி மாறி ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு வேலையாக தான் நீ ஓடி தெரியுது. இதுகளாக கிடக்கேன்னு என் எல்லாம் கலந்த கலவை எந்தெந்த இப்போ சைனீஸ் இன்ஜினுக்கு மாறணும், டக்குனு ஜப்பானுக்கு மாறணும்னா மாறும். இதுக்கு மாறும். அப்படி வந்து ஒவ்வொரு எந்தெந்த டைம் மாறும். கடலில் எதுவும் பிள்ளைன்னு சொன்னால் நான் உண்மையாக கேட்குறேன். நான் இவங்களை கூட்டி கொண்டு போவோம் கடலுக்கு வேண்டாம் வர மாட்டோம்னு நிற்கிறாங்க. பயமாக கிடக்குமானா நான் கட்டாயம் போவோம் ஒரு நாளைக்கு. கண்டிப்பாக போவோம். இது பிரித்து போட்டுன இன்ஜின் தேவையான இந்த இன்ஜினை கொண்டு போவோம். சரியா, ஒட்டு சிக்கலும் இல்லையா? அது நல்ல காத்துகள் அடிக்கிற டைம்லாம் போகணுமா? சட்டப்படி போய் வரலாம். அது ஒரு எனக்கு விருப்பம் உண்மையாக அப்படி ஒரு பண்ணால் போய் வரணும், ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி. நான் ஒரு சின்ன ஒரு தவறுண்டு செய்து நான் அதுலேருந்து பாயப்படுறாங்க எல்லாரும். என்னன்னு தெரியும் தானே தவறு வந்து இப்போ தெரிஞ்சு செய்யலாம் நீ இல்லை இல்லை அதே தவறுன்றதை நான் நினைக்கல, அது தவறாகிட்டுது. எங்களோட தங்க அணு மற்றது வந்து நிறைய சின்ன பிள்ளைகளை நான் கூட்டிக் கொண்டு போனேன். நீங்கள் இல்லை, நான் கூட்டிக் கொண்டு ரோட்டில் போகும்பொழுது என்ன செஞ்சு விடணுன்னு சொன்னால் இந்த விளக்கம் வந்து எல்லாரும் விளையம் கொள்ள வேணும். ஏன்னா எல்லாரும் ஒரு நேரம் கண்டிப்பாக இதில் போராக்களை தான் இருப்பேன். வேணும் கண்டிப்பாக போவேன், கடலில் போராக்களை இருப்பேன். இது அன்றைக்கு நான் வசந்துக்கு தெரிஞ்சபடியே தான் இந்த வசந்த் மூலமாக அன்றைய குடும்பமே தப்பினது. இதை நம்ம சொல்லி ஆகணும். இந்த இடத்துல எல்லாரையும் மேற்றி கொண்டு போவேக்க நானும் கொஞ்சம் பெம்பலான ஒரு செயல்பாடை செய்ய வேணுமென்றதுக்காக இந்த வேறுங்கோ இதில் வந்து ஒரு கீ இருக்குது. இதுதான் இந்த இன்ஜின் கீ. இதை வந்து இடுப்பில் கட்டி போட்டு தான் இன்ஜின் கார் வந்து ஓடுறது. தச்சு தவறி நித்திர தூக்கத்தில் தண்ணிக்கு விழுந்தா இன்ஜின் நின்று. அப்போ அதே மாதிரி தான் அவங்களை முழு பேரை மேற்றி கொண்டு போவேக்க ஒரு கரையால் போய் கொண்டு இருந்தோம் ஒரு கணக்கான தூரத்தில். இதை இழுத்து கீழே இழுத்து விட்டுட்டு கடலுக்கு நான் குதிச்சிட்டேன். இன்ஜின் இன்ஜின் போய்கொண்டே இருக்குது. விளையாடுறாப்பா கடவுளே, நான் நினைச்சேன் இதுகளும் குடும்பத்தோடு சரி, எல்லாரும் சரி, நானும் சரி. ஏன்னா நான் கொஞ்சம் கரையன்னு சொல்ல ஓரளவு தூரம் அதுலேருந்து இவங்கள்ட்ட நீந்தியும் போகலாம். ஏன்னா போட் போய்கொண்டே இருக்குது. அப்போ வசந்த மதுக்கில் நின்றபடியால் நான் இடக்கிட வசந்தை கூட்டி கொண்டு போகிறேன். நான் முந்தைய வாங்க ஃபேம்பிளாக போகமாட்டேக்க வசந்தக்கு அந்த இன்ஜினை திருப்பி கொண்டு எனக்கு நேராக வருது. வேற நான் எனக்கு கொண்டு ஏற்ற போகுது, நேரம் தலையில ஏற்ற போகுது. நான் சொல்கிறேன் வர வேண்டாம் ஒரு அமத்துண்ட என்னன்ற மாதிரி நான் சரி தலை சரி. மற்றது கடலுக்கு வந்து இவங்களையும் அப்படி பிரட்டி விடுதோ ஒரு ஆண்டுமே நான் நினைச்சேன். ஒரு மாதிரி கடவுளேன்னு அந்த அதை அமர்த்தி போட்டு அணுவாக்குள்ளாம் எனக்கு என்ன பேச்சு. அம்மாவுக்கு வந்து சொல்லி அடிக்காத குறை அதிலேருந்து
எங்களோட குடும்பம் ஒரு சின்ன பிள்ளைகள் கூட என்னோட நம்பி வாரையில் என்னது விளையாட்டா செய்தது அந்த என்னன்னு சொல்றது கடல்ல அப்படி செஞ்சிருக்க கூடாது அதை எனக்கு இன்று வரை நினைச்சா பயமாம இருக்குது நம்பி செஞ்ச வந்து அதை இழுவட்டா அதுல ஏதோ சோட் போல இருக்கு அந்த சோட்டை வந்து அன்றைக்கு எங்களோட குடும்பத்தை திளைக்க பார்த்தது ஆனா இப்ப இப்படித்தான் கேட்டாலும் வரவே மாட்டாவலாம் அது மாதிரி தான் இப்ப அது மாதிரி உங்களை கூட்டிக் கொண்டு போய் நான் அப்படி ஒரு விளையாட்டுன்னு காட்டையில வேணாப்பா அந்த விளையாட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் பண்ணாலும் ஏதாவது செஞ்சு சொல்லலாம் நடுக்கடலுக்கு போய் இந்த விளையாட்டு நீந்தி இல்லை நீந்துறண்டுல மிதப்பாங்க அவ்வளவு நேரம் கிடப்பான் அப்படியே அவ்வளோ தாழ மாட்டோம் இந்த இப்படி இப்படி நின்று அதே மாதிரி பின்னுக்கு படத்துக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நிற்பேன் 1 மணி 1.5 மணி தான் நிற்பேன் பேச 1.5 மணி தான் நிற்பீங்கன்றா காணுவப்பா நான் நிற்பேன் நார்மலாக வந்துடலாம் நைஸா உண்மையிலே இது நான் என்ன சொல்ல எல்லாத்தையும் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக தான் நான் சில விஷயங்களை வந்து எடுத்துக்கொள்கிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுகளை தான் எனக்கு தந்திருக்கின்றது நான் நம்புகிறேன் அந்த எல்லாமே சந்தோஷம் மற்றது உங்களையும் வந்து கேட்குறேன் நான் இதில் கொஞ்சம் ஒரு சில இதில் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணுன்றது தான் நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு நாளைக்கு வந்து நாள் கடையிலே நிற்போம் சரி ஒரு நாளைக்கு வந்து நின்று மெல்ல மெல்ல ஆளுக்கும் சப்போர்ட்டில் செஞ்சு நம்ம இதில் திருப்புரை கொள்றது பெரிய உதவியாக இருக்கும் இப்போ இல்லை இப்போ கொஞ்சம் வேலை 1-2 தான் பார்த்துட்டு இருக்கு சில வேலையெல்லாம் இல்லை கடை ஃபுல்லாக குமிஞ்சிருக்கும் தெரியும் தானே அப்பேக்க வாங்க கூப்பிடுறேன் அப்பேக்க உங்களுக்கு சட்டப்படி இருக்க மாட்டேன் நம்புறேன் சரி அப்போ இப்போ நீங்கள் அங்கே சந்தோஷம் அப்போ அதாவது வேலையில் பார்த்து கவனம் செய்யுங்க நீ வார நாட்களில் ஓட்டங்கள் ஆயர்களும் கொஞ்சம் நிறைய கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது வேலை வந்தா நான் அஞ்சான் இரவிரவா நெஞ்சம் தான் அஞ்சா நெஞ்சம் அப்படி வந்து சொல்லிக்கொண்டா அப்போ நான் வெளிக்கூட வரேன் தூரம் போகணும் இடத்துல வந்து நின்றுனாங்க அப்போ ஒரு இடத்துல காய்ச்சி உங்களையும் ஒரு காய்ச்சி பம்பலா காய்ச்சி போகணும் வந்து தொட்டிலடி போகிறோம் வாரம் போயிட்டு சரியா சரியா கேட்டா சொல்கிறோம் அப்போ வாரம் போயிட்டா ஓகே சரி ஓகே அப்போ சந்தோஷம் அப்போ வெளிக்கூட போகிறோம் இந்த வீடியோ சம்மந்தமாக சாரி அதாவது ஓகே அப்போ எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் வழி கொடுவேன் ஓகே நான் இப்போ ஃபைனலி தொட்டிலடி அம்மாவோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் நான் பார்த்துட்டு ஏதாவது போகக்குள்ள ஒரு சோடாண்டு வண்டிட்டு போவோமாண்டு 9 சோடா ஆடா கூட்டாக கிடக்கு அதில் எதுக்கு ஆடை அதில் ஒரு சோடாண்டு வண்டிட்டு போவோம் அம்மாக்கள்கிட்ட போகிற நேரம் படுத்திருப்பாங்க ஆக்கள் டிவி பார்த்துட்டு படுத்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு மனசில் என்னென்னா இப்போ நாங்கள் போகிற டைமில் ஒன்றும் கொடுக்குறோம் இன்றைக்கு எதுவும் லீவு நாளடா அன்றைக்கு ஸ்கூலெல்லாம் லீவு அன்றைக்கு என்னடா அப்போ எல்லா கடையிலும் பூட்டி கிடக்கு இன்றைக்கு ஏன்னா இப்போ அவங்களுக்கும் ஒரு இது மாதிரி போகிற டைமில் ஒன்றும் வேண்டி கொடுக்கலன்ற மாதிரி அவங்களோட மனசில் தோணக்கூடாது அப்போ நம்ம எதுவும் வேண்டிட்டு போனால் இடத்துல வச்சு குடித்தா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட சேர்ந்து ஆனால் அதுக்கு எல்லாரும் கடையில் இல்லாமல் கிடைக்கிறாப்பா கடவுளே அது வேறு கடையில் இருக்கும்போது தெரியும் ஒரே வெஞ்செல்லாம் கிடக்கு இது இப்போ தெரியாத இடத்துல வந்து கடங்கு எடுத்துக்கிறோம் நம்ம என்னடா வண்டிட்டு போவோம் ஒரு ஆட்டோண்ட பாடுறாப்பா காலையில் ஆடினா ஆட்டோ மாதிரி ஏறிக்க நடுவேன் சரி அப்போ என்ன சோடா வேண்டி கொள்ள சிச்சுவேஷன் அதால் திரும்பிட்டு போவோம் வேறு ஒன்றும் செய்யலான்னு என்ன லீவுடாப்பாண்டைக்கு அதுதான்டா அங்கே நெல்லியடி கூட சரியா சனம் குறைவாக இருந்த பார்த்து ரேஜா நல்ல விளங்குது நம்ம ஆகலை இல்லை உணர்றாப்பா அந்த ஏரியா சிரிப்பா பாடுறா கல்லிக்கு என்ன அம்மாய் இங்க அடைய பாடுறா சரி அதுதான் சரி எங்க இருந்து படம் எடுக்க சொன்ன இந்த பாமா நான் வெடிக்கிட்டு கோயிலுக்கு போவேன் அன்றைக்கு ஆடிக்காம ஆசை அப்போ கோயிலுக்கு போக வெடிக்கிட்டாங்க
வெளிக்கிட்டு நிற்க இது அவரோட கதைச்சி போட்டு அவர் சொன்னார் இருக்க அம்மாவை வச்சு படம் எடுக்கணும் என்ன இவர் கூப்பிட்டு வச்சு படம் எடுத்து விட்டுக்கிறான் கிருஷ்ணா பேசுவா ஓ நான் அவர்கிட்ட தானே வேண்டி தின்றேன் நம்பர் தான் நான் இல்லை விட்டேன் விட தெரியும் அது ஒரு பிரச்சனை இல்லையா வா அவன் பேசுவான் நான் நீர்வேலியில சந்தைக்கு நிற்கிறபடியா நீர்வேலியில் சந்தைக்கு நிற்கிறபடியா என்னதுக்கு போட்டோம் தன்னோட நின்று எடுக்கட்டான் அட உங்களோட வீடியோ பார்க்குறோம் உங்களோட வீடியோ பார்க்குறேன் இவ்வளோ டக்குன்னு டென்ஷன் ஆகிறேன் மூத்த பாடுறா டக்கு வா வா என்ன விஷயம்ன்றவங்க பாப்போமா கிருஷ்ணா தவிர ஒரு ஆக்களை கொண்டு எடுக்க விருப்பம் எனக்கு அவ்வளோதான் கதை வா இருங்கோ என்ன விளக்கம் கொண்டு பார்ப்போம் இப்போ விளக்கம் என்னண்டா இப்போ அந்த படியை இங்கே வந்தது இங்கே வந்தோ படிக்கணும் ஓ அவன் படிக்கணும் பொடியன் பயந்தவனோடாப்பா வியாபாரி பொடியன் உங்ககிட்ட வீடியோ பார்க்கலாம் எனக்கு ஒரு ஆசையா ஐயா அம்மாவோட நின்று படம் கொடுக்கணும் அப்படி வந்து எடுத்துட்டு போனது இன்னொன்று நின்று இருக்கிறேன் அப்படி ரைட் 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 நான் அது எனக்கு விருப்பம் இல்லை நாங்கள் பிள்ளை போனாக்கல்ல அது கிருஷ்ணாக்குதான் இங்கே ஐயா படுத்தோம் சரியா பக்கத்தில் ஓடுங்க ஆளுக்கு கிட்ட போடும் உங்களுக்கு நல்ல விருப்பத்தில் இருக்கா அப்போ கிட்ட போட்டால் தான் சரி கவனம் கவனம் என்னடாப்பா இங்கே கிட்ட போடும் ரைட் கிட்ட போட இதில் என்னண்டாம்மா விளக்கம் சரியோ அது என்ன பிரச்சனைன்ற இப்போ படியா காய்ப்போம் அதாவது இப்போ உங்களை எங்கே கண்டவர் அந்த அண்ணா அந்த அண்ணா அங்கே கண்டவர் எங்கே கண்டவர் ஆள் வீடியோவில் பார்த்தவரா சரி ஆள் இங்கே வந்து வரும் உங்களோட வீட்டு எங்கிட்ட வீட்டு இல்லை கோயிலுக்கு போனவராம் இங்கே வந்து எடுத்தவன் கோயிலுக்கு போனவராம் எனக்கு ஆசை இந்த ஐயா அம்மா நின்று படம் எடுக்கணும் கோயில்ல இருந்து இங்கே வந்து வரும் உங்கள்கிட்ட இதால வந்தவரா அப்போ நீங்கள் எங்கே நின்று நீங்கள் இங்கே நின்று ஆளுக்கு எப்படி தெரியும் வீடெல்லாம் சரியா வந்துட்டால பண்ணிடுறா அம்மா வந்து என்ன சொன்னவர் ஒன்றும் சொல்லல நாங்கள் கிருஷ்ணாவுக்கு நம்பர்ல எடுத்தாலும் பர்த்டேக்கு எடுக்க கதைச்சவராம் பேருந்து கதைக்கல எனக்கு விருப்பம் அவர்கிட்ட போகணும் கொண்டு போகணும் ஓகே அவர்கிட்ட கவிதாவும் தெரியுமோ கவிதா நம்பர் தெரியுமோ நான் என்ன தெரியாது நம்பர் தெரியாது மற்றது அக்கினின்ற இது தெரியாது சொன்னேன் சரி இருக்கா போகத்தானே ஒன்று அவர்கிட்ட ஓகே அவர் வீடியோ பார்க்குற ஒரு அண்ணா உங்களை பார்த்துருக்காரு வீடியோவில் அப்படியேண்டா பிரச்சனை இல்லை அவங்க வந்து சந்தோஷமாக வந்து ஃபோட்டோ இப்போ உங்களை இப்போ நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லைன்னு இல்லை அவங்க ஃபோட்டோ எடுக்கணும் உங்களோட வந்து நிற்கணும் சாப்பிடணும் கொள்ளணும்னு ஒரு ஆசை இருக்கும் சமைச்சு சாப்பிட போகிறாண்டு கவிதாசும் அக்னியும் அரசன்னவை இங்கே வந்து சமைச்சிட்டு சாப்பிடுவான் நாளைக்கோ நாளைக்கு வருவான் அப்பா இரவு போட்ட வீடியோவும் பார்த்துருக்கு இரவு போட்ட வீடியோவும் பார்த்துருக்காள் ஓ இரவு நம்ம கஜனமுள்ள அந்த கதை அப்பால் பயங்கரமான ஒரு ஃபேனாக தான் இருக்கு வீடியோ பயங்கரமாக பார்க்குற ஆளாக தான் இருக்கும் நான் இரவு சும்மா யோகா காய்ச்சினா வீடியோன்ட்டு அந்த கதையும் பார்த்துக்கிட்டா ஆள் கொஞ்சம் உங்களில் விருப்பமான ஆள் போல கிடக்கு ஆள் சந்தோஷமாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்க அது பிரச்சனை இல்லை ஆனால் ஃபோட்டோ எடுத்து சில ஆட்கள் மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படியான இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இல்லை ஒரு சில ஆகல ஆசையில் வந்து எடுப்பாங்க அம்மாக்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னு அதுவும் இல்லையா இந்த காலம் ஒரு நம்பையில இந்த கிருஷ்ணாவை இந்த வேலை செய்கிறவங்க இந்த பிள்ளை ஊருக்கு தானம் பண்ணின பிள்ளைய அவன் இதை வச்சு எங்களை பணம் எடுத்து கேவலமாக போடலாம் தனியாக அவன் வச்சு கிழவன் கிளவி என்று பார்க்குறாங்களே அதுதானே ஓ ஓ ஆளுக்கோ கடுங்கோம் வருதுடாப்பா கடவுளே சரி சரி அது பிரச்சனை இல்லை அது சந்தோஷமாக வந்து எடுத்துருக்காங்கோல பாப்போம் எடுத்தா அந்த அண்ணா அப்படியே அது இப்போ ஆள்கிட்ட வந்து நம்பர் யூடியூப்பில் எடுத்தாரன்னு சொன்னால் அது வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அவங்களுக்கு தெரியும் ஆள் வேறு தான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லி ஆனால் அம்மாக்கள் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு சில ஆக்கள் தெரியாது அந்த டிக்டாக் அது இதில் வந்து தேவையில்லாமல் ஃபோட்டோ போடுவாங்க அப்போ அதால் அம்மா ஒரு குழப்பத்தில் இருக்காவும் மற்றும்படி வேறு ஒன்றும் இல்லை அம்மாவோட அந்த ஒரு வைராக்கியம் வந்து பிடிச்சிருக்கு எனக்கு காசு கலந்து மற்றவே தர தேவையில்லை எந்த பிள்ளை வந்தபடியாக தான் இன்றைக்கும் கோயிலுக்கும் போய் பாருறேன் இன்றைக்கு போய் வந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனேன் சிவன் கோயில் கீரிமலை கீரிமலை போகணும் அம்மா என்னத்தில் போனேன் ஆட்டோ நீங்கள் நேற்று சொல்லியிருந்தேன் நான் வந்து எடுத்து போய்ப்போம் கீரிமலைக்கு அடுவேப்பா காட்டவே அம்மா அம்மா ஒரு கதையும் இல்லை என்ன என்ன சொல்லுங்க சாராயம் குடிக்குதுடா போத்தல் எடுத்து ஆள் ஆள்
காட்டு காட்டு கேட்டு கேட்டு காட்டி கொடுக்குறது சரியா இருப்பேன் நான் இந்த வீட்டில் வச்சு அவங்க சாதாங்க ஐயோ அடிமைக்கு குடிக்க விடுறேன் ஆள் வச்சு அதையே குடிச்சு விடுங்க ஆளும் சரியான சொல்லி உனக்கு வச்சது எல்லாம் கீழப்படுத்துறா சாப்பிட்ற நேரத்தில் யாருக்கு சொல்லி இவங்களுக்கு தான் நான் சொன்னது தேவாதி அவங்கள்ட்டே வேண்டி கொண்டா தம்பி நான் அடிக்க போகிறோம் ஐயா போய் வீட்டை கொண்டு வந்து ரெண்டு தந்துட்டு போன பிள்ளைகள் இது தூக்கிக்காட்டியே கரைச்சி வந்து தந்துட்டு போனால் பிள்ளை என்ன தேவா எனக்கு டெலிஃபோன் எடுக்குது இது வந்து கத்திக்கொண்டு நிற்குதடா ஐயோ சாராயம் குடிச்சிட்டு வந்து கத்திக்கொண்டு நிற்க அவன் கேட்டானே நான் ஐயாவுக்கு பறிக்கொண்டு நான் சொன்னேன் தெரியாதே வெளிநாட்டுக்காரன் வந்தவன் அவன் வேண்டி கொடுத்து பிடிச்சிட்டு வந்தேன் கற்று அவன் பிடிச்சி நேசனுக்கு சொன்னான் நேசன் என்ன எடுத்து கேட்டான் நானும் மட்டும் சொன்னேன் அந்த சொன்னேன் கிருஷ்ணா வராவிட்டதில் மாமா வேகரமாக நிற்கிது கொண்டு போய் சொல்லிவிட்டேன் அடிஞ்சிக்கல ஆனால் அப்போ எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்ல இன்றைக்கு வந்து நல்ல செந்தளிப்பாக இருக்கீங்க கோயிலுக்கெல்லாம் போய் திருநூறெல்லாம் பூசி சரியா அருள் தந்துட்டார் அப்போ அருள் அவர் தர நீங்கள் இங்கே வந்து எடுத்து அருள் சாராய போத்தல் எடுக்க என்னேரே சும்மா விட காணியும் வேணாம் பூமியும் வேணும் பணமும் வேணாம் இந்த ஆசைக்கு ஒரு கொஞ்சம் தான் குடிக்க விடும் எனக்கு அது போடாங்க ஓ ஓ ஓ பாத்திய விளையாட்டு ஆனால் என்னத்தை சொன்னாலும் அடிக்க வார அடிக்கல கழுத்தை பிடிக்க நவிக்கல பாத்தியில்ல இந்த அந்த அன்பு தான் வேறு லெவல் அன்பு தான்னா சும்மா கத்துவா நான் பேசா போனா சரி அதான் வேலை கொடுக்க மாட்டேன் ஐயா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நேற்று நான் இந்த வாட்ஸ்அப்பில் சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து சும்மா ஒரு எழுதி போட்டு நான் இன்றைக்கு ஒரு வீடியோ என்ன வீடியோ செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்டு வடவாசி பேர் மெசேஜ் போட்டது தொட்டிலடி அம்மாக்கள்கிட்ட ஐயாக்கள்கிட்ட போங்க போய் வீடியோ எடுத்து போடுங்க நாங்கள் ஆக்களை பார்க்கணும் அவங்களோட அந்த லவ் பிடிச்சிருக்கான் லவ் பிடிச்சிருக்கான் ஓ லவ் பிடிச்சிருக்கான் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு தனி சந்தோஷம் அவங்களோட அந்த அன்பு பாசங்களை பார்த்தா அது அவங்களுக்கே பொறாமை வருது ஓ இப்போது இளம் பிள்ளைகளுக்கே உங்களோண்டா சரியான விருப்பம் உங்களோட லவ் தான் பிடிச்சிருக்கான் தாங்கள் லவ் பண்ணணுண்டா இப்படியான ஆக்களை தான் லவ் பண்ணணும் பார்த்தீங்களா விளையாட்டு ஆ எந்த பிள்ளை என்ன மாதிரி இருக்கு அண்ணாவோ அண்ணா ஓகே இப்போ உங்களுக்கு ஆள் சொன்னது மாத காசு தரக்குள்ள அண்ணா தான் வந்து உங்களோட கையில் தரணுமாம் அப்போ நான் வந்து அம்மாக்கள்கிட்ட போய் சந்தித்து அந்த மாத காசெல்லாம் நான் கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னதால் வாழ்வர் பார்த்தா தானே இருக்க மாறும் அம்மாண்டு கூப்பிட்டாருண்டா காலம் அப்படியே ஆளு மெசேஜ் சாப்பிடல என்ன மரக்கறியானே என்ன கறி போட்டு கோயில் அவருக்கு போய் சமையல் அவனுக்கு தான் தெரிச்சு இப்போ சிக்கலைன்னா பசிக்குது இப்போ நான் இங்கே சாப்பிட்டு போகணும் சோரோட வாரட்டு விளையாட்டா அப்போ தேத்தனி வச்சு குடிக்கலாம் தேத்தனி ரெண்டு பேரும் சேர்ந்து தேப்போமா எங்கட விருப்பம் உங்களோட சேர்ந்து இப்போ நேற்று சமைக்கத்தான் சொன்னாங்க ஆளோடுதப்பா தேத்தனி வைக்க போகிறாண்டு இல்லை இல்லை நாங்கள் வைக்கோம் நான் வச்சு குடிக்க சும்மா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் விளையாட்டல் பார்க்கல வீடியோக்களில் சமையல் இது எல்லாத்துகள் ரெண்டும் ஒரே பம்பல் தான் விளங்கோ லைட் இருக்கோ ஐயாண்ட கடையில் போய் அம்மா சொன்னாண்டு மிக்சர் மிக்சர் வேணாம் ஒன்றும் மன தேத்தனியாக வச்சு குடிக்கிறேன் நம்ம இப்போ சரியா மிக்சர் ஒன்றும் மனம் தேத்தனி வச்சு குடிச்சா சரி ஒன்றா இந்த இதை தான் கப்பா கழுவும் ஓ ஆள் தெரியும் நான் முதல்ல சந்திச்சேனாங்க ஆளை கப்பை தான் கழுவும் சரி அந்த என்ன காசில் வைக்கிற இதை கொண்டா எதில் வைக்கம்மா அவங்க சொன்னவங்க அம்மாவையோட சமைச்சு சாப்பிட விடுங்கன்னு சொன்னான் பொடிக்கன் வந்தவன் படம் எடுத்தவன் சொன்னான் எங்கம்மா வைக்கிறது அங்கே கேஸில் வைக்கிறேன் ரைட் ஓகேயா அல்லுதான் ரைட் இன்றைக்கு வந்து அம்மாக்கள் விட்டு ஒரு தேத்தனி வச்சு குடிச்சிட்டு ரைட் ஒரு இங்கே என்ன நடக்கணுவாம்பா தாமா ரைட் சீனி போத்தல் தேயிலை விளையாட்டு ஒன்று கொடுக்க தான் இருக்கு இன்றைக்கு
என்ன அளவு ஆள் என்னலாம் தேடு கழியாச்சாப்பா கொண்டா கழுவுண்ணா கழியாச்சு ரைட் என்ன எல்லாம் சின்ன சின்ன கப்பா கிடக்கு இது கடை சின்னனா இல்லை கிடக்கு கப் இங்கே ஒரு கப்பை சின்ன கப்பா கிடக்குல்ல ஆ ரைட் எதுன்னு வச்சு குடிச்சா அந்த மாதிரிக்கு நீ யாழ்ப்பாணம் கவனி கொடுக்கணும் வேலையில் தான் உங்களோட இதைஞ்சு ஓட்டு அப்படி யாழ்ப்பாணம் பள்ளி கொண்டு போய் திடீரான் இளம் படியதானே என்னதா கண்டம் அதுதான் வா போம் பொம்பலா இருக்க மாட்டேன் அதுதான் எத்தனை ஒன்று வச்சு போட்டு அடிக்கத்தான் இருக்கு சின்ன கப்புல பார்த்துடும் மாவனா வெறும் பிளேன் பாரு அம்மாட கிச்சன் இருக்கா பாரு காட்டுறேன் அம்மாவோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கு நான் ஒரு நாள் காட்டலன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு என்ன சொல்கிறேன் அந்த பழைய காலத்து முறைப்படி இருக்கு ஐட்டங்கள் சாமான்கள் பார்த்தே அடியே இதில் இங்கே வர இந்த பெட்டியெல்லாம் இந்த பன் பட்டியெல்லாம் வந்து இது அதே மாதிரி நீத்து பட்டி எல்லா ஐட்டங்களை பார்த்து எல்லாம் பழைய காலத்து அடுவேன் அதே மாதிரி இந்த அடுப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய காலத்து அடுவு அந்த அப்படியே மண் இதில் வந்து களிமண்ணால் செய்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து செட்டாப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு ஞாபகம் பாரு பழைய காலத்து ஞாபகங்கள் அதே மாதிரி இந்தியாவில் வந்து என்னடா இந்தியாவில் சிங்கி இருக்கு அதே மாதிரி அம்மாவோட சாமான்கள் இருக்குது சந்தோஷம் அப்போ தம்பி கவி ஓ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யும் என்ன உலகம் எந்த பிள்ளை அவன் சைக்கிள் ஒன்று வச்சிருந்தவன் அந்த சைக்கிளை ஆத்த காரி வேண்டி என்ன செய்து போட்டாவல இருக்கு அதால பிள்ளை ஜூனியர் முடிச்சு போய் வாரது இப்ப 2 நாளாவும் போக மாட்டான்னு நினைக்கிறான் இந்த படியா அவன் நான் தான் சின்னதே வளர்த்து ஆளாக்கி வச்சிருந்தேன் அவனை அவருக்கு நான் முன்னோம் சைக்கிள் நான் தம்பி அண்ணன் விளையாட்டுக்கு நான் சைக்கிள் தான் சைக்கிள் கொடுத்து சைக்கிளில் இவ்வளோ நான் செய்வேன் சரி அந்த அன்னைக்கு அதை நான் செய்தாலும் பள்ளிக்கூடம் போ செஞ்சு கொடுத்தா சரியா செஞ்சு கொடுத்தா சரியா செய்து கொடுத்தா பள்ளிக்கூடம் போனா காணும் அது எவ்வளவு வர போய் செய்யறது அதான் அந்த சைக்கிள் இது இல்லாத அந்த கிடக்கா ஏன் செய்வார் அது அந்த மாதிரி தான் கிடக்கு இல்ல அதை சாய் டிப்பெல்லாம் புதுசு போட்டு வச்சுக்கிறேன் இது செய்யறேன் சரியா வேற சைக்கிள் எடுக்கிறேன் சரியா அது செய்யறேன் சரியா வேற சைக்கிள் எடுக்கிறேன் சரியா ஏன் அதை நான் வச்சு போச்சா சைக்கிள் இல்ல நார்மலா அவ்வளவு வருமுண்டு இல்ல இது சைக்கிள் சாய் டிப் போட தேவையில்லை எல்லாம் புதுசா இருக்கு அதாங்க எவ்வளவு வரணும் எப்படி சொல்ல 5000 நான் அதை செய்து கொடுப்பேன் 5000 தான் செய்யலாம் சாகரம் செய்தையும் போட்டு கொடுத்து செய்தையும் போட்டு கொடுத்தா ஆட்டம் முடிஞ்சு 5000 தான் செய்யலாம் என்னம்மா உங்களோட முடிவு என்ன நான் செய்து கொடுப்பேன் பிள்ளைக்கு நீரோ நான் உனக்கு பேம் கொடுப்பேன் ஆள் என்ன காட்டு வார டடவு காட்டி கொடுக்குற மனுஷியா இருக்கிறான் கதையோட இப்படிதான் கண்ணை காட்டுது அவள் பார்வைய பாரு ஆள்ற பார்வை அம்மா நாலு இருக்கே அம்மா ரைட் கொதிக்கு விட தெரியம்மா நீ இருங்க நீங்க அம்மா நீங்க இருங்க விடது இந்த காலம் இப்படி ஒரு காலம் நம்மளோட வாழ்க்கையில கிடைக்கும் தானே சந்தேகமா கிடக்கு கிருஷ்ணாட சொல்லு நான் முந்தி இருந்த வீட்டுக்காரன் கிருஷ்ணா ஜெயிலில் இருக்கேக்க எனக்கு 10,000 தந்தவர் வீட்டை வந்த இடத்துல சொல்ல சரியா யார் முதல் இருந்த வீட்டுக்கார அண்ணாவோ பிக்கி ரைட் ஓகே நான் சொல்லி வரேண்ணா கடவுளை தந்ததை சொல்லாம விடக்கூடாது கட்டாயம் கிருஷ்ணா கொண்டு மொழிக்க கூடாது ஏன் சொல்லு எனக்கு அவன் உதவி செய்கிறான் அதான் பிள்ளை அதெல்லாம் மறைக்கிறான் இந்த கதிரியர் தண்டார் ஓடி போறேன்னா நான் விழுந்தில்ல போவேனா என்ன புழு ஆனா இது ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு இவ்வளவு அண்டைக்கு உங்களோட வீட்டை வந்து ஒரு பிளேண்டி ஒன்று போட்டு பிடிக்க வந்து இது என்ன கொதிச்சே காணுவோம் பாருங்க இருக்கா சரி நல்லா கொதிக்கணும் அவங்களுக்கு தெரியாது மாமா எங்களுக்கு தெரியும் தேயிலை எதுக்குள்ளே போடுவோம் கூடித்தே தண்ணி இல்ல நம்ம எல்லாம் குடிப்போம் எல்லாம் போடுவோம் அம்மாவுக்கு உங்க கையாட்டுடாப்பா வேண்டாம் நான் இப்ப சாப்பிட்டு வந்து இருக்கிறேன் கோயிலால் துணியாண்டாடுங்கப்பா
போத்தல்ற வடிவே ஷா ரைட் தேனு கொஞ்சமாக குடிச்சா காணும் என்னடா லைட்டாக குடிச்சிட்டு போவோம் அம்மாக்கள வீட்டை ஒரு நாளும் அது இது குடிக்கிறல்ல சாப்பிட்றலன்னு என்னம்மா கணக்க போடாத ஓ கொஞ்சம் போட்டு கிடக்கு துணி என்ன அடைச்சில பேக்கோ பிடிக்கிற சுண்டாங்க எல்லாம் தோச்சிக்காக இந்தாரு மிதால அது சாரி அம்மாடா வச்சிடுறேன் அது கறி இல்லத்தான் இந்தாரு மாமா சாரி கேட்டா நீர் போடு சுடும் மாமா நீர் மிதால ராக்கும் சிவோ கவனம் சுட்டு போட்டு இந்த ஜொக்காலை அள்ளி ஊற்றும் மாமா சின்ன ஜொக்காலை ஆ வச்சு கொண்டு ஊற்றும் கவனம் ஐயோ சுடுகிறாப்பா அதுதான் சரி அப்படி ஊற்றும் அதுதான் சரி ரைட் நீ கேட்டும் ரைட் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி சட்டை கொண்டாரு வந்தேன் இந்தாரி உண்மையிலே வந்து என்ன சொல்றேன் ஆபத்துக்கு பாவம் இல்லை ஆபத்து பாவம் தானே வீடியோ வந்ததே அந்த புள்ளிய பேத்து நெல்லுக்காய் போட்டால் ஓண்டாப்பா வயலுக்குள்ள வடிவான குஞ்சு வடிவான பிள்ளையப்பா வயலுக்கு எங்களுக்கு தெரியாமல் இந்த முழுக்கணுமா அதுதான் எனக்கு அடகு அதே யோசிக்கும் அதே யோசினா என்ன ஐயோ குழந்தை இல்லைடா நெல்லுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு தெரியும் அந்த புள்ளைய கொண்டு போட்டு அந்த புல்லுக்குள்ள போட்டு போய்க்காலே தஞ்சை வியாதியில வெட்டு போட்டு அதுதான் புள்ளைய கொண்டு வந்து போட்டு அது ஆரம்ப தாய் இல்லையா அவள் எனக்கு வாயில வந்து வேண்டாம் ரைட் ஐட்டம் சீனி கொஞ்சம் போடுவோம் நல்ல கரண்டி ஒன்றாப்பா சீனி ஓடுறதுக்கு அம்மா ஒரு கரண்டி ஓட்டா காணும் இங்க தெரியாதோ சும்மா வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் இப்படியான வேலையில் செய்வோம் இல்லை ஒரு சில கதைக்காங்க அம்மா சரியம்மா ஒரு சில கதைக்காங்க வந்து நீங்கள் அங்கே போனால் ஒன்றும் சாப்பிட்றல்ல குடிக்கிறல்ல புலங்கோ ஓ ரைட் ஒரு சில டைம் இல்லம்மா ஒரு சில சரியம்மா ஒரு சில டைம் இல்லை நான் இப்போ உங்களை இப்போ அம்மா அப்படி இப்படி ஆள்விடாய் ஆள் காய்க்க விட இல்லை என்னண்டாம்மா ஒரு சில டைமும் இல்லை ஒரு சில ஆள் வந்து சொல்கிறேன் என்னடா இப்போ உங்களோட நாங்கள் வந்து இதாக காய்க்கிறானே இப்போ பிள்ளைகள் மாதிரி காய்க்கிறேன் ஒரு சில டைம் எல்லாம் கூப்பிட்டுருவோம் இங்கே வா நீ அப்படி இப்படி சும்மா சில நேரத்தில் காய்க்கிறானே அதுக்கு கிளிக்காங்கடா பங்களுக்கு நீங்கள் என்ன வயசு ஒன்றாகல நீ வா போண்டு காய்க்கிறேன்ட்டு அது இப்போ அம்மாக்களோட அன்பு அப்படிதான் நான் சொன்னேன் அப்படிதான் நான் சொன்னேன் அது ஒரு அன்புல நான் கூப்பிடுறேன்னு சொல்லி ஒரு சில ஆக்கள் அதான் ராணி கேட்டவள் அக்கினி மாமனுக்கு சேவடத்தோடு நிற்கிறான் என்று சொல்லி கேட்டவள் ராணி அக்கா அவள் தான்
அக்கினி அவரோட பேர் சொன்ன அக்கினி. அவளுக்கு தெரியும். அதான் கிருஷ்ணா தங்கரோட எடுத்தேன் சேவை. நான் எடுத்த பிறகு சேவை தான் எடுத்தேன். நீங்கள் அப்போ ஒரு எடுத்து ஒரு எடுத்தா ஏதோ சாயம் கும்பம் மாடி அதான் நல்லது. கைக்குது. அது ஏன் அது என்னண்டாம்மா? ஐயோ சீனியை என்ன சீனியப்பன் போட சொல்லு மாமாய். காணுமா அப்படி இல்லை, மருந்து குடிக்கணும் சின்ன பிள்ளைங்க மருந்து. அப்படி இல்லை, தேயிலை இது கடிஞ்சாமா சாயம் கும்பம். சொட்டு போட்டாக்கா அது எங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு. நான் நோம்பலா மற்ற சாயங்கள் போடுறேன் போட்டு. ஆனால் இது தெரியல அது நூறலையா தேயிலைன்னு நல்லா இருக்கும் கூடி கூடி. அதுதான் பிள்ளைக்கு. ஏன்டா இது கடும் சாயம் அவ்வளோவா காட்டல இருந்தாலும் கடும். இருக்கா இடி 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 இடி. ஆனால் சாயம் கூட போட்டு குடிச்சா நல்லம்மா அவன் உடம்புக்கும். நல்ல உடம்புக்கு நல்லம்மா. அதான் நல்லது. அதே சீனியா கூட போட நேசனுக்கு சொல்லுமா அக்கினியும் கவிதாசும் வந்த. நேசம் பாப்பான் தான் ரெண்டு இதில். ஆள் ஃபுல்லாக ஆன்லைன் தானே. ஐயோ அவன் ஏழாவது நெஞ்சு குத்தண்டு சொல்லி மருந்தெடுக்க போகிறோம் அம்மான்னு சொன்னவன் நான் நந்தாக்கா உள்ள இருக்கேக்க. இப்பையோ உண்டையோ ஓ பார்த்துக்கிட்டு வாங்க பாபா அங்காம் போகிறோம் அவன். படிக்கலாம் அம்மாவே. அங்காம் போகிறோம். இப்படி உங்கள்கிட்ட முடிச்சு தான் அங்காம் போகுது. அவன் சந்தோஷம் அம்மாவே எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான். ஒரு பிரச்சனை இல்லைண்ணே. சிக்கல் ஒன்றும் இல்லைண்ணே. ஒன்றும் இல்லை. சரி இல்லை நான் சொல்லி கொண்டாங்க எனக்கு என்ன பிரச்சனை. அதான் அதான். அப்போ நீங்கள் அள்ளித்தாரங்கள் 3 நாள் எல்லாம் தின்றுவேன். ஒரு கவலை மாற முடிய கடைக்காரன் சொல்லுவேன். நாட்கள் வாங்கிடுவேன். நாளைய தருவேன். என்னோட கொடுத்துருவாங்க. அவ்வளோ இது செய்யும். இது புறம் என்ன அந்த கொடை அந்த கொடை என் பிள்ளை தானே இருக்கா அம்மான்னு சொல்ல முடியாம. அதான் நான் மெசேஜ் போட்டிருக்கேன் பார்க்கல என்னப்பா. ஒரு சிச்சுவேஷன் என்ன பண்ணுறது பொடிய டைப்பில் முறுக்குறாங்க ஓடுறாங்க. அவங்க பேய ஓட்டம் ஓடுவாங்க அழுவாங்க. கடவுள் விட மாட்டேன். நான் கடவுளுக்கு பூ வைக்கேம் எனக்கு உதவி செய்கிற 4 வடிகளையும் காப்பாற்றிக்கள். சும்மா சும்மா பொம்பளை பார்த்துட்டு ஓ இஞ்சால வந்து நாங்கள் அலுவல் கொஞ்சம் கிடந்து அப்போ உங்கள்கிட்ட இருக்கா வந்துட்டு போகட்டு வந்து இப்போ சந்தோஷம் தானே. ஒரு சிக்கலையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கு. வந்துட்டு போடுறாங்களே. ஓ அதுதான். அப்போ நான் இப்போ சும்மா வந்தாலும் தெரியும் தான் அவங்க விளங்குனா சில விஷயங்களாம். சிரிப்பை பார்த்தியா சிரிப்பு அந்த மணிக்கூடு ஐட்டம் போகிற என்ன ரைட்டு பட்டி போடணும். ரைட் 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 இல்லை இருக்கட்டும். இல்லை இல்லை இருக்கட்டும். இல்லை இல்லை இருக்கட்டும். அது இல்லை கேட்டேன் நான். அதுக்கு முந்தைய உங்களுக்கு கிஃப்டாக வந்த ஷாமா என்ன வெளிநாட்டில் இருந்து. அப்போ சந்தோஷம். அப்போ நான் என்னது வந்துட்டு போகணும்னு நினைக்கலாம்மா. சும்மா ஐயாமா பார்க்க வந்த காணும் தானே. இப்படி வந்து போனாலே காணும். அதான் இந்த விளையாட்டு சொல்லுவான். உங்களுக்கு அதுதான். அப்போ என்னண்டாம்மா விளக்கம். அதாவது நாங்கள் வந்த காரணம் என்னண்டா ஃப்ரான்ஸில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் வந்து பேர் சொல்லலாமோ தெரியலை. நான் கோல் எடுத்தாருன்னு அக்கா ஒரு ஆள் வந்து இப்போ கொஞ்ச நாள் முதல் வந்து போன இடத்துல வந்து கொஞ்சம் காசு தந்துட்டு சொல்லிட்டு போனேன் தங்களோட பிள்ளைக்கு. அதாவது வந்து பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியந்தா பிரமினான்ற பிள்ளைக்கு. அதாவது பிரியந்தான்ற பிள்ளைக்கு வந்து ஓ இல்லை சோடி இல்லை பெரிய பெருசு சின்னனும் போல். பிரியந்தாவுக்கு வந்து 6ஆம் மாதம் 27ஆம் தேதி பர்த்டே போயிருக்கு. அதே மாதிரி வந்து பிரமினாவுக்கு வந்து 7ஆம் மாதம் 21ஆம் தேதி பிறந்த நாள் போயிருக்கு. அப்போ அதை முன்னிட்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன அன்பு பரிசு ஒன்று வந்து தந்த அக்கா கட்டாயம் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் வந்து கட்டாயம் கொண்டு கொடுக்கணும். ஓ ஓ அப்படி வந்து சொன்னேன். அப்போ நான் ஹோல் எடுத்தாரன் காய்க்கலோ இந்த அக்காவோட. உங்களுக்கு வந்து நான் அதுக்கு முதல் நான் தரணும்ல தந்து விட்டது தந்தது பிறகு காய்ச்சா தான் நல்லா இருக்கும். சரி கிணத்துக்கு வாஞ்சிரியல சரி எம்மையாவோ தம்பியோட சொல்றேன். நாங்கள் செய்தது எப்படி நீரை தான் காய்ப்பேன். சரி நீங்கள் சொல்லி நீ சொல்லி ஐயா அதுக்கு விளையாண்டு விளையாடிக்கிட்டே கேட்டு என்ன வேண்டாம். என்னடா தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுத்துட்டு விளையாண்டா விடுவான். தண்ணி குடிச்சாலும் சரி மண்ணி குடிச்சாலும் தண்ணி குடிக்காட்டி விளையாண்டு என்ன வந்தது. நான் என்னோட எங்க விடும் பாப்பா 5 மாதம் 3 வருஷம் வரையாவது ஆண்டவன் கூப்பிடக்க போயிடுவேன். அப்போ நீ சாராயக்காரரும் கல்லை தவறினக்காரரும் என்ன இங்கே போகணும். ஒரு ஒன்று இல்லை இதுதான் பாடம் விசாரிச்சவன் மனுஷன் என்னதை கண்டவன் வாடா இங்கே
இங்க வாடா இது அண்ணன் வாடா அவன் பொடியன் வெக்கமா இவைக்கு என்ன வைக்க அதுதான் வெக்கப்படுற படியன் ஒன்றும் செய்யலாது அது சந்தோஷம். அப்போ வந்து அக்கா வந்து உங்களுக்கு கொஞ்சம் காசு தந்து விட சொன்னோம். நான் எண்ணி தரேன் பாருங்களா. அதாவது 1 பிடிங்க 2 3 4 நீ 5 சந்தாபுரம் என்னடா என்றது 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 சரியோ இப்போ 20,000 இதில் இருக்குது சரியோ 1 2 3 4 5 இது அந்த சைக்கிள் அளவில் இருக்கா பாரு. சரி சைக்கிள் அளவில் பார்த்து அதாவது அந்த படியன் தான் உங்களுக்கு உதவியா இருக்கிற படியன் வேணே. என்ன விஷயம் கடைக்கு போறண்டாலும் என்னண்டாலும் பள்ளிக்கூடத்து பாடி கொடுக்கணும் அடி காலக்குள்ள. இப்போ அந்த படியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாக்களோட வந்து எனி டைம் நின்று உதவிகள் செஞ்சு கொடுக்கக்கூடிய தம்பி. அப்போ கட்டாயம் சைக்கிள் ஒரு நான் இரவு முடிவு எடுக்கணும் போடுறோம் பயப்படுறேன் கையில் காசு வந்துட்டு கொடுக்குறானே சைக்கிளை கொண்டு வா இல்லாட்டி சைக்கிள் தூக்குவா என்னோடவா இப்போ கொண்டு கொடுப்பேன் நான். ரைட் ஆள் வந்துச்சு ரைட் அவ்வளோ அதேங்க பிள்ளைங்க ஏடா இது எந்த பிள்ளை? ஓ ஐயோ பார்க்க என்னடா தாடியெல்லாம் வளர்த்துருக்கிறான். ஐயோ ஆர் ஏமாதி போட்டாங்க ஆரடா எங்கேடா நிக்கிற? என்ன போடா கெட்ட சனங்களை கேட்க மாட்டேன் நான். சரியோ பூட்டி விடு. என் பிள்ளைகளுக்கு அம்மாண்டு சொல்ல ஒருக்கு அம்மாண்டு சொல்லடா. ஐயோ இந்த பிள்ளை இந்த குரலை கேட்டுனான் என் ஐயா நான் இந்த தத்தெடுத்ததுலேருந்து இந்த பிள்ளைய தெய்வமாக தான் நினைச்சேனா. சரியோ ஐயோ வரைக இருளுற நேரம் வராது ஐயா. இந்த கெட்ட ஊர் என் பிள்ளை வராட்டியும் என் பிள்ளை எங்கேண்டாலும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். இன்றைக்கும் என் சிவனை கேட்டுட்டு தான் பாருன் என் 4 பிள்ளைகளை என் சிவபெருமானை காப்பாற்றி கொள்ளண்டு. சரியோ சிவன் உனக்கு கொஞ்சம் காலம் இந்த ஆடி மாதம் புரட்டாதி மட்டும் காலம் கூடாது ஐயா உனக்கு. சரியோ ஐயோ அதுக்கு தானே நேசனிட்ட துண்டெழுதி கொடுத்தேன் நான். எங்க அப்படி படுக்க வேண்டாம். நீ கண்டபடிக்க விடான்னு தெரியாது என்ற செல்லம். ஐயோ கடவுளே என் பிள்ளை நீதான்டா. பூங்கடி நீ பூங்கடி கணிஞ்ச எல்லா ஜனமும் பூங்கடி ஆட்டு அந்த விக்கி என் வீட்டுக்கார விக்கி அவன் வந்தவன் உங்கள் செத்த வீட்டு கண்டு இடிமின்னல்ல ஆக்கள் செத்தவன். அதுக்கு வந்தவன் வீட்டை வந்த இடத்துல 10,000 ரூபா காசு தந்தவன. நீ அப்போ ஜெயிலுக்கு இருக்கிற. நான் நேசனுக்கு சொன்னேன் நான் சொல்லடா இப்படி கிருஷ்ணா கண்டு இன்றைக்கு ஒரு ஆக்கள் வந்து படம் எடுத்து கொண்டு போயினேன். ஆரண்டு எனக்கு ஆக்களை தெரியாது. என்னய்யா ஹலோ இல்லை ஜி இந்த மாமா நான் எடுக்க சொன்னேன். நான் படிக்கிட்டு கொண்டு நின்றேன் நான் கோயிலுக்கு போகிறதுக்கு.